guys, welcome back. இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து ஒரு டே ட்ரிப் போறோம். எங்கன்னா பக்கத்து ஐலாண்டுக்கு அனகேடாக்கு போறோம். ஸோ இங்கே வந்து அவன் பேசுகிற சான்ஸ் கொடுக்கல, நான் கோவிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம பேக்கு பேக் பண்ணி எடுத்துருக்கிறோம். நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் பீச்சுக்கு போனால் ஒரு வேலை குளிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ த டிரைவர் இஸ் ஆன் ஹிஸ் டியூட்டி. ஃபஸ்ட்டு போட்டில் போகிறோம். அதுக்கப்புறம் முடிஞ்சால் அங்கே போய் ரெண்டல்ஸ் வந்து கார் எடுக்கணுன்றிருக்கு. கார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவன் தமிழ் பேசுகிறேன்னு வர வர என்னென்னமோ பேசுகிறான், எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அது அர்த்தம் இல்லாத ஏதோ வார்த்தைகளை பேசுகிறான். ஆனால் அட்லீஸ்ட் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறான்றதே பெரிய விஷயம். ஸோ வி அப்ரிஷியேட் ஹிம். போகிற வழியில் ஏர்போர்ட்டில் என்னென்னா ஒரு பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகிறது ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதோட ரேஸ் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாதிக்கு மேலே எடுக்க முடியல. ஸோ அப்படியே போயாச்சு. ஸோ இங்கே டாக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2 பேரும் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஜனத்தொகை அவ்வளோ நிறைய முன்னாடி இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். என் பையனை கூட்டிகிட்டு அந்த பக்கமாக போயாச்சு. ஸோ அவங்கக்கிட்ட அதை போட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். படகு இதாக வந்து கொண்டிருக்கிறது. வந்துக்கிட்டது இதே அருகில் வந்து விட்டது. இதோ படியாக காத்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏறிட்டு இருந்தாங்க. அந்த போட்டில் போகிற ஆர்கனைசர்ஸு அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஏறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இந்த மியூசிஷியன்ஸோட டூல்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களையும் ஏற்றி விட ஆரம்பித்தாங்க. ஸோ போயாச்சு, ஏரியா. ஸோ இப்போ வந்து போட்டில் உட்காந்தாச்சு. அப்புறம் போகிற வழியில் அந்த ஓஷன் வியூவை அப்படியே கண்ணாடி வழியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். அழகாக இருந்தது அந்த க்ளவுட்ஸும் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டோட பின்னாடிலேருந்து வந்து தண்ணி சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வியூவை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோரும் டான்ஸ் பண்ணி மியூசிக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே வந்து பார்த்தா இன்னும் போட்டில் அந்த தண்ணி வர்றது எனக்கு அது ரொம்ப அழகாக பட்டுச்சு. ஸோ அதனால் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பயமாகவும் இருந்தது கொஞ்சம். விழுந்தாலும் உள்ளே தான் விழுவோம். பட் ஸ்டில் வந்து ஒரு இதை பயந்தான். அவ்வளோ போட் ஆட்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி இந்த வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கீழே வந்து இன்னும் எடுத்தால் இன்னும் அழகாக தெரிஞ்சுது. இது கீழே ஃப்ளோர், அது டாப் ஃப்ளோர். இது கீழே ஃப்ளோரில் இன்னும் அழகாக அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக போகிறது அழகாக இருந்தது. ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தா 2 பேர் மட்டையாக இருந்தாங்க. 2 பேருமே ஏறினோடனே அழகாக தூங்கியாச்சு. ஸோ நான் மட்டும்தான் முழிச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அனகேடா நம்ம போக வேண்டிய ஐலாண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அது ஒரு ஃப்ளாட் ஐலாண்டு, அதனால தான் அது பெரிய அளவு தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் அந்த க்ரீனாக தூரத்தில் தெரியுதில்ல, அதுதான் ஐலாண்டு. ஸோ வந்துட்டோம், க்ளோஸ் பையில் வந்துட்டோம். பட் விண்டோவில் வந்து வாட்டர் இருந்தனால அந்த அளவு கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இறங்கி போயிட்டுருக்குறோம். இறங்கி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்கமிங்க்கு அவங்க வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு செயின் மாதிரி இந்த பாசி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த லாப்ஸ்டர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெல்கமிங்க்கு வெல்கம் மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னலாக உள்ள விஷயத்தை வந்து அந்த டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் என் பையன் வேறு தூங்கிட்டு இருந்தான். அதனால் வீடியோ அந்த அளவுக்கு கிளியராக எடுக்க முடியல. ஸோ இதுலேருந்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதான் அந்த மியூசிக் ஸ்டீல் பேன் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க அந்த ஃபுஞ்சி பேண்ட் அப்படின்ட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் லோக்கல் மியூசிக். இதுதான் அந்த தெரியுதுல, அதுதான் வந்து ஃபுஞ்சி பேண்ட் மியூசிக். இந்த லாப்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். அப்புறம் பார்த்தா நம்ம ரெண்டல் கார் எடுக்க வேண்டிய புட்டிக் போயாச்சு. அங்கே பார்த்தா கொஞ்சம் ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஹேட்டு, அங்கே ட்ரெடிஷ்னல் டிசைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் இருந்தது. அப்புறம் அந்த அனகேடா, அந்த ஃப்ளமிங்கோ, அந்த இதெல்லாம் போட்ட ஒரு பேனர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த கடையில் வந்து அனகேடா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெல்கம் எதுவுமே நோட்டுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே கொஞ்சம் பீச் காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பீச் டிஷர்ட்ஸு,
லேடிஸ்க்கான பீச் காஸ்டியூம்ஸ் அப்படின்ட்டு. இதில் நம்ம எதுவுமே வாங்க போகிறதில்ல, ஆனாலும் பார்க்குறதுக்கு காசு கொடுக்க வேணாம் இல்லை. ஸோ நம்ம எல்லாத்தையுமே சந்தோஷமாக பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படி சொல்லிட்டு தான் இது பண்ணேன். அப்புறம் நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. எனக்கு இந்த கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த உடன் கிராஃப்ட்னா ஒரு பைத்தியம். அப்புறம் இங்கே வந்து இந்த தேங்காய் ஓடில் இருக்கிற அந்த பவுல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கப்பு வந்து ஒன்று $23. சாமி, அவ்வளோ காசுலாம் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நம்ம ரெண்டல் கார் வந்ததும் போயாச்சு. நமக்கு இந்த வண்டி தான் கிடச்சிது, அதுவும் மேனுவல், ஆட்டோமேட்டிக் கிடைக்கல. ஸோ ஃபைனலி நம்ம டிரைவர் தான் ஓட்டி ஆகணும். டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு வேலையை கொடுத்தாச்சு. பேக்கை பின்னாடி போட்டு நம்ம ஏறி உட்காந்தமான போய்கிட்டே இருக்கணும். ஸோ அவரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஹானா ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கலாம். நாங்கள் அவரையும் உட்கார வச்சுட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணோம். அப்புறம் இது வந்து ஒரு வேல் மாதிரி, இது வந்து ஒரு மியூசியமில் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய வேல் டிஸ்பிளேக்காக செஞ்சுருந்தாங்க ஒரு காம்படிஷனில். அதை வந்து இப்போ அங்கே கொண்டு பார்க் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக உள்ளே ஏறி போகலாம். போயிட்டு உள்ளார இறங்கி உள்ளார போய் இன்னொரு சேம்பர் மாதிரி இருக்கும், அதில் வந்து உட்காரலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி உள்ள அந்த கிட்ஸுக்கெலாம் போகிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நமக்குமே ஃபஸ்ட் டைம்னா இன்னும் ஃபன்னாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கிறதுல உட்காரலாம். உட்காந்து குரூப் பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஸோ அதுலேருந்து மெதுவாக வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு தூக்குனா தான் வருவேன் நடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ மெதுவாக ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் வந்து 1-2 பிக்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுக்கலைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஓகே நீ போ, நான் திரும்பவும் எடுக்கிறேன் அப்படின்னாரு. சரி, உடனே மேலே மறுபடியும் போயாச்சு. போயிட்டு ஒரு 2-3 பிக்சர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏறி அந்த வேலோட வாய்க்குள்ளாரவே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு போஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதையும் செஞ்சுட்டு ஸ்டிப் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயாச்சு. நம்ம இங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, அனகேடா லாப்ஸ்டர் ஃபெஸ்ட் தான் வந்திருக்கோம். இங்க வந்து உயிரோட லாப்ஸ்டர் வச்சிருப்பாங்க. அதை நம்ம கேட்கும்போது அவங்க போய் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் குக் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அதான் இங்க வந்து லாப்ஸ்டர் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்பெஷல். ஓகேவா, லெட்ஸ் கோ. நடுவுல போ, நடுவுல கோ கோ கோ. வந்த கடமையை முதல்ல செய்வோன்னு கடன்னு ஓடி போயாச்சு. ஓடி போயிட்டு உயிரோட லாப்ஸ்டர் இருக்கான்னு பார்க்க போனேன். இந்த இடத்துல தான் போன வருஷம் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இந்த வருஷமும் போட்டிருந்தாங்க. கம்மியாக தான் இருந்துச்சு. போன வருஷம்லாம் ஃபுல்லாக அப்படியே அந்த ட்ராப் ஃபுல்லாகவே லாப்ஸ்டர் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஒரு சைடில் கம்மியாக தான், கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறாங்க. இந்த எண்ட்லேருந்து கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 1-2 வெளியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் அதால் எஸ்கேப் ஆகவே முடியல. ஒன்று என்னென்னா, ஜிம்மில் ஏதோ இது தலைகீழாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே உயிரோடு பார்க்குறதுக்கு நிறைய சேர்த்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தான் இருந்துச்சு. போன வருஷமும் நாங்கள் இதை பார்த்தோம், இந்த வருஷமும் பார்த்தோம். அப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் இப்படி தான் பண்ணோம், ட்ரம்மிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்காக அவன் வந்து ஏதோ சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். எப்படி பண்ணோம், கையை அவுட்வேர்ட்ஸ் அண்ட் இன்வேர்ட்ஸ் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சவுண்டு ஜாஸ்தியாக வர ஆரம்பித்தோடனே ஓகே திஸ் இஸ் நாட் டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவனை கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் ஃபன்னை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாடு வந்துச்சு. இதுதான் அந்த லாப்ஸ்டர். ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக 2 கட் பண்ணி குக் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க, கிரில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது கிரில்டு லாப்ஸ்டரு. இந்த தடவை கூட வந்து இது கீயும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பார்பிக்யூ சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2மே லாப்ஸ்டர் வாங்க வேணாம் அப்படின்றதுனால, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ ஒரே ஒரு லாப்ஸ்டர் வாங்கி அதில் 2 பீஸ் வரும், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக லாப்ஸ்டரு ஃபுட்டெல்லாம் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை நாங்கள் சாப்பாடு வந்து அங்கே டைனிங் தான் கேட்டிருந்தோம், இருந்தாலும் இந்த மாதிரி கிரேட்ஸில் கொண்டு வச்சுருந்தாங்க. அது எங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்து, பட் வேறு வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பையன் வேறு எதையுமே சாப்பிட மாட்டேன், அவனை வந்து ஸ்னோவில் விளையாட கூப்பிட்டு போகலன்னு கோவப்பட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். நம்ம வந்து கொடுத்த காசுக்கு வெளுத்து கட்ட வேணாமா. ஸோ செம்மையாக சாப்பிட்டோம். அதுவும் அந்த பட்டர்லாம் ஊற்றி சாப்பிட்றது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு சொட்டாக அப்படியே மெதுவாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படியே விட்டுட்டு இருந்தேன். அப்படியே விட்டுட்டு அதை சாப்பிட்றதுக்கு
அவ்வளோ அது கரெக்டாக லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் பிச்சப்போ வரலை. இந்த தடவை அழகாக அந்த ஃபோர்க் வச்சு உள்ளாரேருந்து அப்படி எடுத்த உடனேயுமே அவ்வளோ அழகாக வந்துச்சுது. அதுவும் அந்த மெல்டட் பட்டரு, அது வந்து கீ, இந்த கீ அந்த ட்ராப்பாக பட்டு அந்த மீட்டும் சேர்ந்து அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்து, ஓரளவு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பீம் அவரோட சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்னோடய சிக்கனில் வந்து ஒன்று அவருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவரோட லாப்ஸ்டரில் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். 2 சேர்த்து ஆர்டர் பண்ணோம், அதில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அப்படி தூக்கி காமிச்சிட்டு அப்புறம் அவருமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அழகாக எடுக்க அந்த மீட் வெளியே வந்துச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் இந்த ஃபோர்க் வச்சு எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம், கையாலேயும் சாப்பிட முடியாது, எப்படியோ சாப்பிட்டேன். எனக்கு வந்து இந்த பொட்டேட்டோ சாலட் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மயோனைஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து வச்சுட்டு என் பையன் சாப்பிட மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இதை எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். ஃபுட்டெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனோடனே தான் தெரியுது, மைல்டாக தான் சூடு பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. சிக்கன் வந்து அவ்வளோவா சூடாகவே இல்லை. இருந்தாலும் பசி, நாங்கள் போகும்போது ஆக்சுவலி 12 மணி ஆயிடுச்சு. போட்டில் வேறு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால செம பசி. அப்புறம் வேறு வழி இல்லாமல் கொடுத்த காசுக்கும் இது பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை வந்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெம்பாக வந்து ஊர் சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு இறங்கினோடனே நாங்கள் வந்து போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தெரியும், போயிட்டு அப்புறம் டயர்டாக வந்து ஒரு மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது யூஸ்வலி என்ன ஆகும்னா ஒரு 1 hour அந்த மாதிரி டைம் எடுத்துரும். ஃபுட் ஆர்டர் பண்ணுறது கூட்டமாகவும் இருக்கும். அதனால இந்த தடவை அந்த சான்ஸ் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னா, ஆனால் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தனால இந்த தடவை சீக்கிரமாக வித்தின் 10 minutesே எங்களுக்கு ஃபுட்டு கிடச்சிருச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ட்ரிங்க், ஆளுக்கு ஒரு ட்ரிங்க்கு வாங்கிட்டு ஒரு கிரான்பெர்ரி ஜூஸும் வாங்கிட்டு குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் நிறைய ஃபன்னி விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவடியில் எப்படி போய் மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி சிறப்பு சம்பவங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 சீக்கிரமாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.